रक्षाकरं विभुं पार्वती हृदयानन्दं शास्तारं प्रणमाम्यहं स्वामिये शरणमय्यप्पा. பக்த பரிபாலன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான தர்மசாஸ்தா குளத்தூரில் ஐயனை பற்றி அனுபவிக்கலாம். சாஸ்தா அப்படின்னா ஆள்பவர் அப்படின்னு பொருள். தர்மசாஸ்தா தர்மத்தை நிலைநாட்டும் பகவான். தர்மஸ்ய சாசனம் கரோதி இது தர்மசாஸ்தா. இவர் ஆதி தெய்வம். கிரகஸ்தனாகவும் பிரம்மச்சாரியாகவும் தவக்கோலம் கொண்டு நமக்கெல்லாம் அருள் பாலிச்சுருக்கார். கிரகஸ்தனாக பூர்ணா புஷ்கலா சமேத ஸ்ரீ தர்மசாஸ்தாவாகவும் பிரம்மச்சாரியா ஐயப்பனாகவும் நம்மளால நிறைய கோவில்களில் தரிசிக்க முடியாது. நெல்லை மாவட்டத்தின் இளவரசி நீண்ட நதியாம் தாமிரபரணி பொதிகை மலையின் பொக்கிஷமே இந்த அழகான பொதிகை மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கிராமம் தான் கரந்தையார்பாளையம் அப்படிங்கிற கல்லடைக்குறிச்சி. மத்ஸ்ய புராணம் தாமிரபரணி மகாத்மியத்தில் கூட இதை சிலிசாலிபுரம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. சபரிமலையின் 18 படிகளின் தத்துவங்களை உணர்த்தும்படி இந்த கிராமத்தில் 18 தெருக்கள் அமைய பெற்றிருக்கு. ஒவ்வொரு தெருக்களுக்கும் நிறைய கோவில்கள் இருக்குது. இந்த கோவில்களுக்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் கோவில் அமைய பெற்றிருக்கு. श्रीलक्ष्मी वराहं भजेहं श्रीलक्ष्मी वराहं भजेहं श्रीलक्ष्मी सहितं श्रुतजनादिशुभप्रदं श्रीलक्ष्मी वराहं भजेहं. இந்த கோவிலில் கருட சேவை ரொம்ப விசேஷம். நாமெல்லாம் தெய்வத்திற்கு அடிமை என்றிருக்க அந்த தெய்வமோ நான் பக்தர்களின் உடைமை அப்படின்னு உணர்த்திய இந்த ஸ்தலமான கரந்தையார்பாளையத்தில் தான் பூர்ணா புஷ்கலா சமேத ஸ்ரீ குளத்தூரில் ஐயனா என் குலதெய்வம் குடிக்கொண்டிருக்கார். கம்பங்குடி குடமை உன் பொன்னடிக்கு அடிமை சாசனம் செய்தாயில்லையோ சாசனம் செய்தாயில்லையோ தென்கரந்தை நாதனே தென்கரந்தை நாதனே தென்கரந்தை நாதனே குளத்தூரிலையனே குளத்தூரிலையனே தேவாதி தேவனே. விஜயன் அப்படிங்கிற ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு வரா. இது ஸ்ரீ குளத்தூரில் ஐயன் நடத்திய ஒரு அற்புதமான லீலை. அந்த தம்பதி ரொம்ப நல்லவர்கள், ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழறா. ஆனால் அவளுக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு குறை இருந்துட்டுருக்கு. அதுக்காக அவள் நோற்காத நோன்பு, செய்யாத தானம், தொழாத ஆலயங்களே இல்லை. பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அழுது வேண்டிக்கிறா, ஒரு புத்திர பாக்கியம் கொடுக்கக்கூடாதா அப்பா அப்படின்னு. உன் புகழ் என்னாலும் என்னால் பாடிட ஐயப்பா ஐயப்பா உன் புகழ் என்னாலும் என்னால் பாடிட நீ அருள் புரிந்திட மனமில்லையா இந்த அடிமைக்கு உன்
அப்போ திடீர்னு ஒரு ஜோதிமயமாக ஒரு ஒளி தோன்றி அசரீரியில் அவளுக்கு கேட்கறது, பக்தனே நீ செய்து வரும் பக்திக்கும் தான தர்மங்களுக்கும் மனமகிழ்ந்தோம்ப்பா, உன் அபிலாஷை சீக்கிரமே நிறைவேறும், உன் இல்லத்திற்கு விஜயம் பண்ண வேண்டிய நேரம் நெருங்கின்னு இருக்கு, அப்போ உன்னோட ஆசை நிறைவேறும் அப்படின்னு கேட்குறது. அதை கேட்டுட்டு அவளுக்கு பரம சந்தோஷம். அப்போ ஒரு நாள் ஒரு குட்டி பாலகனா தேஜஸோட ஸ்ரீ தர்மசாஸ்தாவே வாத்துக்கு வர, மழையில் நனைஞ்சுண்டு வரார். வந்தோடனே அந்த குழந்தைய உள்ளே கூட்டிகிட்டு போய் தொடச்சிக்க புது வஸ்திரமெல்லாம் கொடுக்குறா. அப்போ அம்மா எனக்கு பசிக்கிறது அப்படின்னு கேட்குறது அந்த குழந்தை. அப்போ அவள் வாத்தில் கொடுக்கறதுக்கு கம்மங்கூழ் இருக்குது, அதை கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிறா. அன்றைக்கி ராத்திரி அவள் கூடவே அணைச்சிண்டு படுத்துக்க வச்சுக்கிறா. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த குழந்தைய காணலை. ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒரே ஒளிமயமாக இருக்குது. அப்போ தான் திவ்யமங்கள ஸ்வரூபியாக தன்னோட விஸ்வரூபத்தை அந்த தம்பதிக்கு காட்டுறார் ஸ்ரீ தர்மசாஸ்தா. காட்டிட்டு நன்றி கடனா நானே உங்களுக்கு குலதெய்வமாகவும் காவலனாகவும் இருப்பேன் அப்படின்னு வாக்கு தரார். உங்களுக்கு புத்திரபாகியம் உண்டாகட்டும் அப்படின்னும் அனுகிரகம் பண்ணுறார். பாரில் இவர் மகிமை பகர உண்ணாது, பாரில் இவர் மகிமை பகர உண்ணாது, காக்கும் கடமை கொண்ட கருணை கடலாம் நம்மை, காக்கும் கடமை கொண்ட கருணை கடலாம் எங்கள் சுவாமி தென் குலத்தோர் சுவாமி. கருணை கடல் அல்லவா அவர், அதான் வந்துட்டார். உங்களுக்கு நானே குலதெய்வமாகவும் காவலனாகவும் இருப்பேன்னு வாக்கு தரார் இல்லையா? அது மாத்திரம் இல்லாமல் எனக்கு கம்மங்கூழ் கொடுத்ததுக்காக உங்கள் பரம்பரைக்கு கம்மங்குடி அப்படிங்கிற ஸ்தான பெயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் என்னை சொந்த புதல்வனாக நீங்கள் பார்த்துட்டு இந்த கம்மங்குடி வம்சத்துக்கு என்னோட முத்திர பெரும்பையும் அன்னதானம் செய்யறதுக்கு அன்னக்கொடியும் உமக்கு அளிக்கிறேன் அப்படின்னு தர. இப்பேற்பட்ட பெருமைக்குரிய இந்த தெய்வம் பல நூறு ஆண்டுகளாக இந்த கரந்தையார் பாளையத்தில் பூர்ணா புஷ்கலா சமேத ஸ்ரீ குளத்தூர் இலையனா குடிக்கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாரிச்சுருக்கார். இந்த சுவாமி தான் கம்மங்குடி வம்சத்தினுடைய குலதெய்வம். இந்த கோவிலுடைய விசேஷம் என்னன்னு பார்த்தோம்னா, பகவான் பீட ரூபத்தில் இருக்கார். பீடத்துக்கு மேலே அதே கல்லில் ஸ்ரீசக்கரம் பொருத்தப்பட்டிருக்கு. இது ரொம்ப விசேஷமும் அபூர்வமான ஒரு அமைப்பு. இந்த கோவிலுடைய நுழைவாயிலுக்கு நேர் எதிர்க்க மகாகணபதியோட சன்னதி இருக்குது. மகாகணபதிக்கு தென்புறமாக ஸ்ரீ குளத்தூர் இலையினுடைய சன்னதி இருக்குது. இது சாஸ்தாங்கோவிலில் இது எப்படி அப்படின்னு நம்ம காரணம் பார்த்தோம்னா, ஒரு சமயம் கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பக்தர் மேலே பிரவேசம் பண்ணி என்னை தென்புறமாக பிரதிஷ்டை பண்ணுங்கோ அப்படின்னு ஐயனே சொன்னதாக ஒரு ஐதீகம். மகாகணபதியோட வடப்புறத்தில் காசி விஸ்வநாதனும் பக்கத்தில் விசாலாட்சி அம்பாளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கா. ஹரி ஹர புத்ரம் சாரஸ்தாரம் சதா பஜேஹம் மாயா ஹரிஹரபுத்திரம் அப்படிங்கிற இந்த கிருதி பிரம்மஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் இந்த குளத்தூர் இலையின் மேலே இயற்றிய இந்த கிருதி. இந்த கோவிலில் நிறைய உற்சவங்கள் நடக்கிறது வருஷந்தோறும். அதில் பங்குனி உத்திரம், சாஸ்தா பிரீத்தி, மார்கழி மாதம் 1 தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 11 நாட்களுக்கு வேத பாராயணம் நடக்கிறது. இந்த உற்சவங்கள்லேயே ரொம்ப பிரசித்தி அப்படின்னு பார்த்தோம்னா சாஸ்தா பிரீத்தி மகோத்சவமாக நடக்கும் எல்லா வருஷமும். இந்த சாஸ்தா பிரீத்தியோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வருஷம் ஆடி மாதத்தில் தொடங்கி, ஆடி மாதம் ஒரு வெள்ளிக்கிழமையில் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை கருட சேவையோட முற்று பெறும். தர்மசாஸ்தாவோட திருவிளையாடல்களையும் லீலைகளையும் ஜீவனுள்ள பாடல்களா விருத்தங்களா பஞ்சகங்களா இயற்றியவர் மணிதாசர். பங்குனியில் 7 நாளில் உதித்த மணிதாச குலவாசனென்றும் தவ யோக சித்தாந்த சபரி பீட்டாசிரமஸ்தானி மெய்ஞான குருவே.
ஐயனுடைய தாலாட்டு பாடலான ஹரிவராசனம் எழுதிய குலத்து ஐயர், ஐயனார் சரித்திர சுருக்கம் அப்படிங்கிற நூலை எழுதிய சுந்தரம் குலத்து ஐயர், இவ எல்லாருமே இந்த கம்மங்குடி வம்சத்திலிருந்து வந்தவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இந்த கோவிலில் சாஸ்தா பிரீத்திக்கு பாடுற பாட்டில் மங்களம் பாட்டு வரைக்கும் வர குளத்தூரலையன் இந்த சுவாமி தான். நாம் எல்லோரும் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த குளத்தூரலையனை போய் கல்லடைக்குறிச்சியில் தரிசிக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். என்னுடைய ஹரிகதா குரு ஸ்ரீமதி விஷாகா மன்னிக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஐயனுடைய தாலாட்டு பாட்டோட என்னோட கதையை முடிச்சுக்கிறேன். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததேஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்தனம் நித்யநர்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 2024. The program is brought to you by Cycle Pure அகர்பத்தி, பிரார்த்தனையின் நறுமணம்.